டியர் ஆஸ்பிரண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா 9th கிளாஸ், அதாவது 9th கிளாஸில் 3rd லெசன் இயற்கணிதம். இதில் நம்ம இன்னைக்கு ஒரு 5 ஹோம்ஒர்க் சம் பார்க்க போகிறோம். ஓகே, இதில் ஃபர்ஸ்ட் சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கீழ்காணும் பல்லுறுப்புக்கோவையில் உள்ள ஒவ்வொரு உறுப்பின் படியையும் காண்க. கீழ்காணும் பல்லுறுப்புக்கோவையில் உள்ள ஒவ்வொரு உறுப்பின் படினா அதோட பவர்ஸ் என்னன்னு பார்க்கணும். மேலும் பல்லுறுப்புக்கோவையின் படியை காண்க. மேலும் இந்த மொத்த பல்லுறுப்புக்கோவை, அதாவது இந்த மொத்த பல்லுறுப்புக்கோவையின் படி, அதாவது ஒவ்வொரு உறுப்புக்கு ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிட்டு இந்த மேலும் பல்லுறுப்புக்கோவையின் படியை காண்க. பல்லுறுப்புக்கோவை படி என்னன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். போன கிளாஸ் என்னன்னு பார்த்தோம்னா, இந்த பல்லுறுப்புக்கோவையில் எது மிகப்பெரிய படி, அதுதான் வந்து என்னன்னா எது மிகப்பெரிய படியோ, அதாவது எது பெரிய பவரோ அதான் அந்த பல்லுறுப்புக்கோவையின் படி. ஓகேவா? சரி, நம்ம ஃபர்ஸ்ட் சம் போலாம். பாருங்க, 6ab பவர் 8 plus 5 into a square b cube c square minus 7 into ab plus 4 into b square c plus 2. ஓகேவா? பாருங்க, 6ab power 8 plus 5a square b cube c square minus 7ab plus 4b square c plus 2. அது இந்த பல்லுறுப்புக்கோவையில ஒவ்வொரு உறுப்புனா இதான். இது ஒரு டேம், இது ஒரு டேம், இது ஒரு டேம், இது ஒரு டேம், இது ஒரு டேம். இது ஒவ்வொன்றுக்கும் நம்ம என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் படி கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கலாமா? பாருங்க, 6 into a பவர் 6 into a into b பவர் 8, b பவர் 8. இங்க இதோட மாறிலி என்ன? இதோட பவர் என்ன? a ஓட பவர் 1. இப்போ b ஓட பவர் என்ன? 8. இப்போ ரெண்டையும் நம்ம கூட்டிக்கணும். இப்போ 1 + 8 9. இங்க வந்து பாத்தீங்கன்னா படி கண்டுபிடிக்கும் போது நம்ம நார்மலா முன்ன பார்த்துருக்கோம். அதாவது நம்ம பவர் ஆஃப் லாஸ் அடுக்கு விதிகளை பார்க்கும்போது பேஸ் ஒரே மாதிரி இருந்தால் தான் மேலே வந்து பெருக்குவோம். பேஸ் ஒரே மாதிரி இருந்தால் தான் நம்ம மேலே வந்து என்ன பண்ணணும்? மேலே வந்து என்ன பண்ணணும்? கூட்டணும்னு பார்த்துருக்கோம். ஆனால் இங்கே ஏன் நம்ம கூட்டணும்னா, இந்த டோட்டல் டைமில் படி கண்டுபிடிக்கணும்னா இந்த மேலே இருக்க பவர்ஸ் நம்ம கூட்டிக்கணும். ஸோ 6a பவர் 1 b பவர் 8னா 1 + 8 9. அதே மாதிரி பாருங்க, நெக்ஸ்ட் 5 into a ஸ்கொயர் b பவர் கியூப் c ஸ்கொயர். பாருங்க, 2 3 கூட்டினா 5, 5 2 கூட்டினா 7, 2 3 கூட்டினா 5, 5 2 கூட்டினா 7. அப்போ இதோட படி என்ன? இந்த உறுப்போட படி என்ன? 7. அதே மாதிரி நெக்ஸ்ட் பாருங்க, 7ab. நம்ம எப்பவுமே வந்து மாறியோட படியை மட்டும் தான் கூட்டும், மாறிலியை வந்து நம்ம கணக்கில் எடுத்துக்கூடாது. மாறிலியை கணக்கில் எடுத்துக்கூடாது. இங்க பாருங்க, 7 into ab, ஏல பவர்ல என்ன இருக்குன்னு அர்த்தம்? 1, b பவர்ல 1க்கு அர்த்தம். அப்ப நாம ரெண்டையுமே கூட்டினா நமக்கு என்ன கிடைக்கும்? 2. நெக்ஸ்ட் பாருங்க, 4b ஸ்கொயர் into c, 4b ஸ்கொயர் c is equal to, இங்க நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? 4b ஸ்கொயர்னா பாருங்க, இங்க பவர்ல 2 இருக்கு, இங்க பவர்ல 1 இருக்கு. அப்ப 2 + 1 3, 2 + 1 நமக்கு என்னது? 3. அதே மாதிரி இங்க என்ன இருக்கு? ரிமைனிங் பாருங்க, 2 மட்டும் தான் இருக்கு, வெறும் கான்ஸ்டன்ட் மட்டும் தான் இருக்கு. அப்படி இருந்தா பவர்ல ஒன்றும் இல்லை அப்படின்னு நம்ம எடுத்துக்கூடாது. இங்க பாருங்க, இப்போ இங்க என்ன? இங்க ab இருக்கு, இங்க abc இருக்கு, இங்க ab இருக்கு, b ஸ்கொயர் c இருக்கு. ஆல்ரெடி நம்ம பவர் ஆஃப் லாஸ் பார்க்கலாம். என்ன பண்ணிருக்கோம்? a பவர் 0 அப்படின்னு நமக்கு என்னது? 1. அதாவது எனிதிங் பவர் 0 அப்படின்னு நமக்கு 1. அப்ப இங்க எதுவுமே இல்லைன்னா அப்படின்னா இங்க 1 இருக்குதா அர்த்தம். அந்த 1 எப்படி வேணா இருக்கலாம். a பவர் 0வா இருக்கலாம், b பவர் 0வா இருக்கலாம், இல்ல c பவர் 0வா கூட இருக்கலாம். ஸோ அங்க அதோட படி என்னவா இருக்கும்? அப்ப பவர்ல 0 இருக்குன்னா அப்ப அதோட படி என்ன? நமக்கு 0. நம்ம ஈஸியா ஒண்ணுமே இல்லை அப்படிங்கும் போது நமக்கு என்ன பண்ணிக்கலாம்? அங்க பவர்ல 0 தான் இருக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அதாம நமக்கு லா தெரியணும். பவர் ஆஃப் லாவில் நம்ம எனிதிங் பவர் 0, அதாவது 1,00,000 பவர்ல 0 இருந்தாலும் நமக்கு என்னதான் ஆன்சர்? 1 தான் ஆன்சர். அப்ப இங்க பவர்ல ஏதோ 0 இருக்கு. அது a பவர் 0வா இருக்கலாம், b பவர் 0வா இருக்கலாம், இல்ல c பவர் 0வா இருக்கலாம். ஸோ இதோட படி என்ன? 0. இப்ப ஒவ்வொரு உறுப்புக்கும் அதோட படி நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். 9, இதோட படினா 7, இதோட படி 2, இதோட படி 3, இதோட படி 0. இப்ப என்ன கேட்க? மேலும் பல்லுறுப்புக்கோவையின் படியை காண்க. பல்லுறுப்புக்கோவையின் படி, இந்த பல்லுறுப்புக்கோவையின் படிங்கிறது என்னது? இந்த டேர்ம்ஸ்ல எதோட படி வந்து ரொம்ப அதிகமா இருக்கோ அதுதான் இந்த பல்லுறுப்புக்கோவையின் படி ஆகும். ஓகேவா? ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம்ல, பல்லுறுப்புக்கோவையின் படினா இந்த டேர்ம்ஸ்ல எந்த டேர்மோட படி அதிகமா இருக்கும். அப்ப பாருங்க, இதுல பாருங்க எதோட பவர் அதிகமா இருக்கு? 9. ஓகேவா? அப்ப இதோட படி என்ன? 9, அது 9. இதோட படி என்ன? 9. It is an answer. ஓகேவா? ஏன்னா இதோட படியில எந்த படி அதிகமா இருக்கோ அந்த படி தான் நமக்கு என்னது? இந்த பல்லுறுப்புக்கோவையின் படி ஆகும். ஓகேவா? புரியுதா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் ரொம்ப ஈஸி.
P of x சமம் 4x square minus 3x plus 2x cube plus 5. Okay, 2x cube plus 5. அதில் மற்றும் Q of x is equal to x square plus 2x plus 4. எனில் P of x plus Q of x. அது இந்த P of x யும் Q of x யும் என்ன சொல்றாங்க? கூட்ட சொல்றாங்க. ஓகே பாருங்க. P of x எழுதிக்கலாம். P of x என்னது 4x square minus 3x plus 2x cube plus 5. ஓகேவா? இப்போ நம்ம இது இருக்கு, இது வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபார்ம், திட்ட வடிவில் எழுதிக்கலாமா? திட்ட வடிவில் ஒன்றும் இல்லை, இந்த பவர்ஸை வரிசையை எழுதணும். ஓகேவா பாருங்க, இப்போ பிளஸ் 2x cube இருக்கா, 2x cube இங்கே பிளஸ் 4x square minus 3x plus 5. ஓகேவா? இப்போ இது நமக்கு என்னது P of x. நெக்ஸ்ட் என்ன இருக்கு பாருங்க, Q of x. Q of x என்ன இருக்கு, x ஸ்கொயர்ல ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இங்க பாருங்க, இங்க 2x cube ஸ்டார்ட் ஆகுது, இங்க என்ன பண்ணும் x ஸ்கொயர்ல ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இங்க பாருங்க, x ஸ்கொயருக்கு நேராக எழுதிக்கோங்க, x ஸ்கொயர் பிளஸ் 2x பிளஸ் 4, 2x பிளஸ் 4. இப்போ இந்த ரெண்டையும் நம்ம என்ன பண்ண போறோம், P of x Q of x என்ன பண்ண போறோம், கூட்ட போறோம். ஓகேவா, கூட்டலாமா? பாருங்க 2x cube நேராக இங்க என்ன இருக்குன்னா x cube ரிலேட்டடா எந்த டைம் இல்லை, ஸோ அது இங்க 0க்குன்னு வச்சுக்கலாம். ஸோ 2x cube. அதே மாதிரி இங்க பாருங்க பிளஸ் 4x ஸ்கொயர், இங்க ஒரு பிளஸ் x ஸ்கொயர், பிளஸ் 4x ஸ்கொயர் பிளஸ் x ஸ்கொயர். இப்போ பிளஸ் 4 பிளஸ் 1, அப்போ நமக்கு என்ன வரும் 5. ஸோ 5x ஸ்கொயர். நாம இவை கூட்டும் போது நீங்க வாட்டில் எல்லா இடத்துலையும் கூட்டக்கூடாது, நம்ம லைக் டைம்ஸ், அதாவது என்னன்னா ஒத்த உறுப்புகளை கூட்டணும். x cube தான் இங்க x cube தான் மட்டும் அதை கூட்ட முடியும். இப்போ x ஸ்கொயருக்குனா இங்க x ஸ்கொயருக்கு நம்ம கூட்டுறோம் 4x ஸ்கொயர் பிளஸ் 1x ஸ்கொயர் 5x ஸ்கொயர். இங்க மைனஸ் 3x, இங்க பிளஸ் 2x. அது பாருங்க குறி மாறி இருக்கு, அப்படி மாறி தான் ஆல்ரெடி நம்ம என்ன சொல்லியிருக்கோம், பெரிய எண்ணிலிருந்து சிறிய எண்ணை கழித்து பெரிய எண்ணின் குறியீடை போடவும். இங்க பெரிய நம்பர் என்ன 3, 3ல இருந்து 2 போச்சுன்னா 1, 3ல இருந்து 2 போச்சு நமக்கு என்னது 1. அப்ப இங்க பெரிய சிம்பிள் என்ன, பெரிய நம்பரோட சிம்பிள் என்ன மைனஸ். ஸோ பெரிய நம்பர் சிம்பிள் மைனஸ்னா மைனஸ் 1ங்கிறது மைனஸ் 1 எக்ஸுங்கிறத எக்ஸ் மைனஸ் 1x. இங்க வந்து நம்ம ஒன்றை வந்து இங்கே மென்ஷன் பண்ண அவசியம் இல்லை, 2x cube பிளஸ் 5x ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ்னு கூட போட்டுக்கலாம். அதே மாதிரி இங்கே பாருங்க பிளஸ் 5 பிளஸ் 4, 5 4 கூட்டு நமக்கு என்ன கிடைக்கும் 9. இப்போ ரொம்ப ஈஸி, அப்படியே டேரெக்டாக எல்லாத்தையும் கூட்டுறோம். லைக் டைம்ஸ், அதாவது ஒத்த உறுப்புகள்லாம் நேரம் எழுதிட்டு அப்படியே கூட்டு நமக்கு என்ன கிடைக்குது, ஆன்சர் கிடைக்குது. ஸோ 2x cube பிளஸ் 5x ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் பிளஸ் 9, தட் இஸ் ஏ ஆன்சர். இதெல்லாம் நீங்கள் ஈஸியாக போட்டலாம். நெக்ஸ்ட் பாருங்க, நெக்ஸ்ட் P of x. அதே மாதிரி சம்மே இப்போ இங்கே நம்ம கழிக்க போகிறோம். ஓகே, அதே மாதிரி சம்மே என்ன பண்ண போகிறோம், கழிக்க போகிறோம். அது P of xங்கிறது 4x ஸ்கொயர் மைனஸ் 3x பிளஸ் 2x கியூப் பிளஸ் 5 மற்றும் Q of xங்கிறது x ஸ்கொயர் பிளஸ் 2x பிளஸ் 4. அதே சம் தான் இங்கே நம்ம ஒரு மைனஸ் பண்ண போகிறோம். பாருங்க அதே மாதிரி எடுத்து எழுதிக்கலாம், P of x. P of xங்கிறது என்னது 4x ஸ்கொயர் மைனஸ் 3x பிளஸ் 2x கியூப் பிளஸ் 5. இது ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்ல எழுதிக்கலாமா, அதாவது திட்ட வடிவில் எழுதிக்கலாமா? திட்ட வடிவில் என்ன சொல்லியிருக்கேன், பவர்ல ஒன்று ரெடியூஸ் ஆகி போகணும், அப்படி இல்லை கான்ஸ்டன்ட் வந்து ஸ்டார்ட் ஆகி பவர்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகணும். அதாவது ஒன்று அசெண்டிங் ஆர்டர் இல்லை டிசெண்டிங் ஆர்டர், அதாவது ஏறு வரிசையிலையும் இறங்கு வரிசையிலும் நம்ம எழுதிக்கலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க இங்க என்ன இருக்கு, 2x கியூப், 2x கியூப் பிளஸ் 4x ஸ்கொயர் மைனஸ் 3x பிளஸ் 5. 2x கியூப் கியூப் 3 கியூப் ஸ்கொயரு, அப்புறம் பவர்ல 1, இங்க பவர்ல 0 இருக்கு நம்ம சொல்லிக்கலாம். ஏன்னா கான்ஸ்டன்ட் பக்கத்துல நான் x பவர் 0 இருக்குன்னு அர்த்தம். ஸோ 3 2 1 0 எப்படி வரும், டிசெண்டிங் ஆர்டர்ல எழுதணும், அது இறங்கு வரிசையில் எழுதிட்டு போகணும். இப்படி எழுதினா தான் ஏன்னா திட்ட வடிவம், திட்ட வடிவம். பாருங்க இப்போ P of x எழுதிட்டோம், அதே மாதிரி Q of x. இது நமக்கு என்னது P of x, அப்புறம் என்னது Q of x. Q of xங்கிறது என்னது x ஸ்கொயர் பிளஸ் 2x பிளஸ் 4. இப்போ நம்ம இங்கே என்ன பண்ண போறோம்னா மைனஸ் பண்ண போறோம். இங்கே ப்ளஸ் பண்ணும்போது நம்ம அப்படியே ப்ளஸ் பண்ணிக்கலாம், பட் மைனஸ் பண்ணும்போது மட்டும் என்ன பண்ணணும்னா இருக்கிற குறிய மாற்றணும். ப்ளஸ் இருந்தால் மைனஸாக மாற்றிக்கணும், மைனஸ் இருந்தால் ப்ளஸ்ஸாக மாற்றிக்கணும். இங்கே என்ன இருக்குது, ப்ளஸ் இருக்குது, ஸோ மைனஸ். இங்கே என்ன இருக்குது, ப்ளஸ் இருக்குது, ஸோ மைனஸ். அதாவது என்னன்னா இதுலேருந்து இதை கழிக்கணும்னு அர்த்தம். இப்போ 2x கியூபு இங்கே மைனஸ் 0 மைனஸ் பண்ணால் என்ன கிடைக்கும், நமக்கு அதே தான் கிடைக்கும். ஸோ 2x கியூப். இங்கே பாருங்க இங்கே பிளஸ் இருக்கு, இங்கே மைனஸ் இருக்கு. அதாவது 4x ஸ்கொயர்லேருந்து ஒரு x ஸ்கொயர் பிரிச்சா மீதி எத்தனை x ஸ்கொயர் இருக்கும், 3x ஸ்கொயர், 3x ஸ்கொயர்.
இங்க பிளஸ் தான் பெரிய சிம்பிள், அதாவது பெரிய நம்பர்ல இருந்து சின்ன நம்பர் கழிச்சிருவோம், பெரிய நம்பர் சிம்பிளா போடணும். பெரிய நம்பர் சின்ன நம்பர் கழிச்சிட்டா என்ன கிடைக்கும்? 3 கிடைக்குது. ஸோ பெரிய நம்பர் சிம்பிள்னா பிளஸ், ஸோ பிளஸ் போடுறோம். இங்க பாருங்க, இங்க -3x, இங்க -2x. சிம்பிள் ஒரே மாதிரி தான் என்ன பண்ணணும்? கூட்டணும். எப்படின்னா +4 பிளஸ் +4 பிளஸ் 5 அப்படின்னா என்ன பண்ணுவோம்? +9 போடுவோம். அதே மாதிரி -4 -5 அப்படின்னா -4 -5 நம்ம கூட்டினா என்ன -9. அதாவது அப்படி பிளஸ் சிம்பிள் ஒரே மாதிரி இருக்கும்போது அதை கூட்டி என்ன சிம்பிள் அதை போட்டுக்கணும். இங்க -3x, இங்க -2x இருக்கு. ஸோ இங்க -3 -2 அப்படின்னா என்னது? -5x இருக்குன்னா x. இங்க 5 இருக்கு, இங்க -4 இருக்கு. 5ல இருந்து 4 போச்சுன்னா 1. பெரிய நம்பர் சிம்பிள் +1. பாருங்க ரொம்ப ஈஸியா இருக்கும். என்ன பண்ணணும்? பிளஸ்ல நம்ம அப்படியே பிளஸ் பண்ணி எழுதிடுவோம். இங்க மைனஸ் இருக்கனால இங்க பிளஸ் இருந்தா மைனஸ், மைனஸ் இருந்தா பிளஸ். இப்போ எக்ஸாம்பிள் x² + 2x -4 இருந்ததுன்னா இங்க மாத்தும் போது +4 மாத்திக்கணும். ஓகேவா? இதுதான் வந்து என்னன்னா மைனஸ் பண்றது. அதாவது ரெண்டு பல்லுறுப்புக்கோவை கொடுத்திருந்தாங்கன்னா அதை எப்படி மைனஸ் பண்ணணும்னு பார்த்துருக்கோம். பிளஸ் பார்த்துட்டோம், மைனஸ் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் எப்படி மல்டிபிள் பண்ணணும்னு பார்க்கலாம். ஓகேவா? மல்டிபிள் பாருங்க, 4x - 5 மற்றும் 2x² + 3x - 6. அது ரெண்டு என்ன பண்ணணும்? மல்டிபிள் பண்ணணும். பாருங்க 4x - 5 4x - 5 2x² + 3x - 6 இதோட மல்டிபிள் பண்ணணும். ஸோ மல்டிபிள் பண்ணாமல் இந்த மல்டிபிள் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் இந்த டேம் எடுத்து 2x² அதே மாதிரி 3x அதே மாதிரி -6 இதோட இந்த ஒரு டைம் எடுத்து ஃபர்ஸ்ட் ரெண்டாவது இருக்க பல்லுறுப்புக்கோவை எல்லா டைமோடையும் நம்ம மல்டிபிள் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் 5 எடுத்து 2x² 3x - 6 பாருங்க இந்த ஃபர்ஸ்ட் டைம் எடுத்து 3 டைமோடையும் மல்டிபிள் பண்ணிட்டு எழுதிட்டு நெக்ஸ்ட் இந்த -5 எடுத்து 3 டைமோடையும் பண்ணணும். பாருங்க ஃபர்ஸ்ட் 4x எடுத்து 2x² பண்ணலாம். 4x எடுத்து 2x² பண்ணலாமா? 4 × 2 4 2s are 8. அதாவது 4 2 8. எக்ஸையும் x² நமக்கு என்ன கிடைக்கும்? x³ ஏன்னா இங்க என்ன இருக்கு? x பவர்ல 1 இருக்குன்னு அர்த்தம், இங்க x பவர்ல 2 இருக்கு. ஸோ 2 1 கூட்டினா நமக்கு 3 x³. அதே மாதிரி 4x எடுத்து 3x பண்ணணும். பாருங்க 4 3 12. ஸோ பிளஸ் இருக்கனால +12. எக்ஸையும் இருக்கு நமக்கு என்ன கிடைக்கும்? x². அதே மாதிரி பாருங்க 4 6 24. இங்க என்ன இருக்கு? மைனஸ் இருக்கனால 4 - 6னா -24 -24. மீதி என்ன இருக்கு? x இருக்கு. ஸோ -24x -24x. இப்போ இங்க ஃபர்ஸ்ட் டைம் எடுத்து ஃபுல்லா முடிச்சிட்டோமா? நெக்ஸ்ட் பாருங்க -5 இந்த -5 எடுத்து வரிசையா ஒவ்வொரு டைமா பண்ணணும். ஃபர்ஸ்ட் i2 10. இங்க மைனஸ் இருக்கனால மைனஸ் இன்டு பிளஸ் மைனஸ். ஸோ -10 ரிமைனிங் என்ன இருக்கு? x². அது அப்படியே எழுதிக்கோங்க -10x². அதே மாதிரி இங்க பாருங்க -5 × -3 i3 15 மைனஸ் இன்ட்டு பிளஸ் மைனஸ். ஸோ -15 -15x புரியுதா? i3 15 இங்க -15x. அதே மாதிரி i6 30 மைனஸ் இன்ட்டு மைனஸ் இங்க தான் பார்க்கணும். மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ் பிளஸ் i6 30. ஓகேவா? இப்படிதான் மல்டிபிள் பண்ணணும். அப்படின்னா ஒரு டைம் எடுத்து 3 டைமையும் மல்டிபிள் பண்ணிட்டு நெக்ஸ்ட் டைமுக்கு வந்து நெக்ஸ்ட் டைம் எடுத்து அடுத்த 3 டைமையும் மல்டிபிள் பண்ணணும். ஸோ இங்க பாருங்க, இங்க ஏதோ சிம்பிளிஃபை பண்ண முடியுமா பார்க்கணும். x³ இதோட ஒத்த உறுப்புகள் அதாவது லைக் டைம்ஸ் வேற ஏதாவது இருக்கா? எதுவுமே இல்லை. ஸோ x³ ஒன்னே ஒன்று தான் இருக்கு. ஸோ x³ அப்படியே எழுதிக்கலாம் 8x³. அதே மாதிரி x² பாருங்க, x² இங்க எத்தனை இருக்கு? இங்க ஒரு x² இருக்கு, இங்க ஒரு x² இருக்கு. ஸோ 12x² இருந்து 10x² போச்சுன்னா ரிமைனிங் என்ன இருக்கு நமக்கு? 12 இருந்து 10 போச்சுன்னா 2. ஸோ பிளஸ் இருக்கனால +2x². அதே லைக் டைம்ஸ் எக்ஸ்ல இருக்கு பாருங்க, இங்க -24x இங்க -15x. ஸோ மைனஸ் இருக்கனால ஸோ மைனஸ் தான் நம்ம மைனஸ் சிம்பிள் தான் போட போறோம். ரெண்டு ஒரே சிம்பிள் ரெண்டு என்ன பண்ண போறோம்? கூட்ட போறோம். 24 15 கூட்டணும். 4 5 கூட்டினா 9 2 1 கூட்டினா 3. இப்போ 24 15 கூட்டினா நமக்கு என்ன கிடைக்கும்? 39x. எக்ஸ்னால x போட்டுக்கிறோம். பாருங்க இப்போ x³ எழுதிட்டோம், x² முடிச்சிட்டோம், அடுத்து x முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் கான்ஸ்டன்ட் டைம்ஸ் என்ன இருக்கு? வெறும் 30 மட்டும் தான் இருக்கு. மீதி எல்லாமே வெறும் 30 மட்டும் தான் இருக்கு. ஸோ +30 பாருங்க, தட் இஸ் ஏ ஆன்சர். எப்படி மல்டிபிள் பண்ணணும் புரியுதா? ஒரு டைம் எடுத்து 3 டைம் ஃபர்ஸ்ட் ரெண்டாவது இருக்க பல்லுறுப்புக்கோவை 3 டைம் மல்டிபிள் பண்றோம். அதே மாதிரி ரெண்டாவது உறுப்பு எடுத்து அதுக்கு அடுத்து இருக்க பல்லுறுப்புக்கோவை மல்டிபிள் பண்றோம். இப்படி மல்டிபிள் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குதுன்னா
இது என்ன கிடைக்குது நமக்கு 8x³ + 2x² - 39x + 30. ஓகேவா? இதுதான் வந்து நமக்கு என்னன்னா இதோட ஆன்சர். இதை மல்டிபிள் பண்ணணும். இப்போ நம்ம என்ன பார்த்தோம், அடிஷன் பார்த்துட்டோம், சப்ராக்ஷன் பார்த்துட்டோம், மல்டிப்ளிகேஷன் பார்த்துட்டோம். ஓகேவா? இந்த மூணுமே எப்படி போடணும் அப்படின்ட்டு நெக்ஸ்ட் வேற ஏதோ சம்ஸ் வச்சு நீங்க எக்ஸாம்பிள்ஸ் போட்டு பாருங்க. லாஸ்ட் ஒன், பின்வரும் பல்லுறுப்புக்கோவைகளை திட்ட வடிவில் மாற்றி எழுதுக. முன்னே திட்ட வடிவம் ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் அப்படி என்னன்னா இந்த ஒரு பல்லுறுப்புக்கோவை கொடுத்தாங்கன்னா அந்த பல்லுறுப்புக்கோவையை அடுக்கு வடிவில் ஒன்று இறங்கு வரிசையிலோ அல்லது ஏறு வரிசையிலோ எழுதணும். ஓகேவா? அதாவது அசெண்டிங் ஆர்டர் அல்லது டிசெண்டிங் ஆர்டர். பாருங்க, இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், இறங்கு வரிசையில் எழுதலாம். இப்போ இந்த பல்லுறுப்புக்கோவை என்ன, x - 9 + √7x³ + 6 × x², 6 × x². இதுல ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம், இறங்கு வரிசை. பாருங்க, இறங்கு வரிசையில் எழுதாமா, அதாவது டிசெண்டிங் ஆர்டர் எழுதுறோம். டிசெண்டிங் ஆர்டர் எழுதும் போது ஃபர்ஸ்ட் என்ன பவர்ல என்ன பெருசு, இங்க x³ தான் இருக்கு. ஸோ √7 அதோட பக்கத்துல இருக்க கெழு, அதாவது கோஎஃபிஷியன்ட் அப்படியே எழுதிக்கணும். √7x³. அதே மாதிரி பாருங்க பிளஸ் 6x², அதாவது 3 2 அப்புறம் x இருக்கா, ஸோ x பிளஸ் x -9 பாருங்க, இதுதான் இதோட ஸ்டாண்டர்ட் ஃபார்ம். அதாவது என்ன ஸ்டாண்டர்ட் ஃபார்ம், திட்ட வடிவம். அதாவது எக்ஸ் பவர்ல வந்து என்னன்னா குறைஞ்சிட்டே இருக்கும். 3 2 1 இங்க என்ன இருக்கு அர்த்தம், x பவர் 0. அப்போ 3 2 1 0. இதே வந்து ஏறு வரிசை அசெண்டிங் ஆர்டர்ல எழுதும் எப்படி எழுதுவோம், ஒண்ணுமே இல்ல, இது அப்படியே திருப்பி எழுத வேண்டியதான். பாருங்க என்ன இருக்கு, -9 + x + 6x² + √7x³, √7x³. பாருங்க இங்க x பவர் 0, x பவர் 1, x பவர் 2, x பவர் 3. அதாவது 0 1 2 3 என்ன ஆயிட்டே போகுது, அதிகமாயிட்டே போகுது. ஸோ ஏறு வரிசையில் எழுதியிருக்கோம். இதுதான் இதோட ஸ்டாண்டர்ட் ஃபார்ம். ஒரு பல்லுறுப்புக்கோவை கொடுத்தாங்கன்னா ஒன்று அடுக்க பார்த்துட்டு அடுக்கு வடிவில் இறங்கு வரிசையிலோ அல்லது ஏறு வரிசையிலோ எழுதணும். இதான் திட்ட வடிவம். இதான் என்னது, திட்ட வடிவம், ஸ்டாண்டர்ட் ஃபார்ம். ஓகே கைஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்த்தோம், இன்னைக்கு நாம அதாவது பல்லுறுப்புக்கோவை கொடுத்தாங்கன்னா அதோட படியை கண்டுபிடிக்கிறது எப்படின்னு பார்த்தோம். அதே மாதிரி அதை எப்படி கூட்டணும், எப்படி கழிக்கணும், எப்படி பெருக்கணும், ஒரு பல்லுறுப்புக்கோவை கொடுத்தாங்கன்னா அதோட திட்ட வடிவம் அதாவது ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் எப்படி எழுதணும் அப்படின்னு பார்த்துருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம். தேங்க்யூ.